Hello guys, welcome back to Chalk and Cheese. நான் பிரிசல் and விக்ரம். இன்னைக்கு நம்ம கேம் வீக் 20 பார்க்க போறோம். அது முக்கியமா லிவர்பூல் வேற யுனைடெட் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். யுனைடெட் மேட்ச் மட்டும் தான் பார்க்க போறோம். So Salah Van Dijk on his slot Liverpool. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? யா எவ்வளவு சீட்டிங் பண்ணி விளையாண்டாங்க. ரொம்ப சீட்டிங் பண்ணி விளையாண்டாங்க. அவங்களுக்கு பிரீமியர் லீக் இது ரெஃபரி பேனல்ல எல்லாருமே அவங்களுக்கு சைட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எங்களை யாரும் அடக்க முடியாது அப்படி இப்படின்னு அடங்கல. அப்படியும் தோறலாம் செய்யல. டிரா தான். ஸோ 2-2 டிரா. ஆனா ஒரு நல்ல ரிசல்ட், யுனைடெடுக்கு நல்ல ரிசல்ட். லிவர்பூல் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தான் நல்ல ரிசல்ட். ஆனா யுனைடெட் வந்து லிவர்பூல் வின் பண்ணலன்னா ஒரு 4 பேரு நல்லது நடக்கல. எதுவுமே தப்பு இல்ல மாதிரி 4 பேர் சாப்பிட விடவும்னா எதுவுமே தப்பு இல்ல. யுனைடெட் டிரா பண்ணது எதுவும் தப்பு இல்ல. எதுக்குன்னா ஆர்சனலுக்கு ஒரு லைஃப் லைன் மாதிரி, செல்சிக்கு டைட்டில் ரேஸ்ல இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு இது மாதிரி. ஏன்னா லாஸ்ட் 4 மேட்சஸ் அவங்க டிரா பண்ணிட்டு வராங்க. ஆர்சனல் அது மாதிரி செல்சி வில்லஸ் அவங்க தான் 4 மேட்ச் அவங்க 4 இவங்க வந்து 4 அங்கங்க டிரா பண்ணாங்க. செல்சி அது மாதிரி 2 டிரா 2 டிஃபீட். சோ 4 வின்லெஸ்ஸா இருக்காங்க லாஸ்ட் 4 பிரீமியர் லீக் மேட்சஸ்ல. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட். இது ஒரு நல்ல ரிசல்ட். இன்டைரக்ட்லி ஆர்சனலுக்கு சிட்டி தூரமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க கம்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 4-1 வின் பண்ணிருக்காங்க. சிட்டி ஆமா பேக் பேக் வின் பண்ணிட்டாங்க. 4-1 யார் கூட வின் பண்ணாங்க? வெஸ்ட் ஹாம் கூட. அவங்களோட வெஸ்ட் ஹாம் அதுல வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற யாரு? டாட்டன்ஹாம் வந்து ஹோம் கிரவுண்ட்ல தோண்டாங்க. வித் யாரு கூட இருந்துச்சு? அவங்க நியூகாஸ்ல் கூட. அது தேவையில்லை. அவங்களுக்கு பேசல. செல்சி கிறிஸ்டல் பேலஸ் டிரா. அதே மாதிரி ஆர்சனல் பிரைட்டன் டிரா. அதுல ஆர்சனலோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. கட்டிங் எட்ஜ் அகைன் கிடையாது. சேம் அதான். சாகா இல்ல, மெயின் பிளேயர்லாம் இல்ல. அதனால சாகா இல்லாம இவங்க வந்து உங்க ஃபார்ம் டிப்பா அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது. நம்ம அப்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அகைன் எப்படி ஓடகார்டு இல்லாத போது நடந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரிதான். ஸோ இது ஒரு ஆர்சனல் ஐ மீன் லிவர்பூல் இது 2 பாயிண்ட் டிராப் பண்ணது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ தே ஹேவ் டு கேபிட்டலைஸ் ஆன் இட். 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்துச்சுல. இப்போ 6 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். 1 மேட்ச் இன் ஹேண்ட். சோ அது வின் பண்ணி அடுத்த மேட்ச் வின் பண்ணிருந்தாங்க 11 ஆயிருக்கும். இப்போது வந்து டெபிசிட் குறைஞ்சி அடுத்த மேட்ச் அவங்க 9 பாயிண்ட்ஸ் ஆகும். சோ ஒரு நல்ல ரிசல்ட் தான் எங்களால முடிஞ்ச. யுனைடெட் ஏதோ முடிஞ்சது. நன்றி சொல்லிக்கிறேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டா. நீ டிரான்னு சொன்ன. அதான் நான் வந்து எந்த யுனைடெட் மேட்சும் நான் ப்ரெடிக்ட் பண்ணவே கூடாது, பண்ண மாட்டேன். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஐ மீன் ஒரு வின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண அது நம்ம வாயில இருந்து வந்து வெளியே வந்துட்டாலே அதுக்கப்புறம் அது அங்க உள்டாவாத நடக்குது. அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கை வச்சு அப்படிலாம் இருக்க முடிய மாட்டேங்குது. சோ எக்ஸ்பெக்டேஷன் 0 எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லா மேட்சுமே பாக்கு. சோ அப்படி பார்த்தா டாபிலையும் அப்படிதான் நடந்துச்சு. இங்க ஆன்ஃபீல்ட் லிவர்பூல்லையும் அப்படிதான் நடந்திருக்கு. சோ ஓகே, we could have won the match. சோ மேட்ச் பத்தி பாப்போம். 2 டீமுமே நல்ல ஸ்ட்ராங்கான டீம் கூட தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லிவர்பூல் டாமினேட் பண்ணிச்சு. ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. மெக்காலிஸ்டர் 2 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. மெக்காலிஸ்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கவே இல்லை, செகண்ட் ஆஃப் தான் பார்க்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இது நடந்துச்சு. ஒரு கிளியர் கட் சான்ஸ் இருந்துச்சு. நல்ல சேவ் ஒன்னானா. த்ரூ அவுட் த மேட்ச் ஒரு 2-3 நல்ல சேவ் ஒன்னானா பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த மெக்காலிஸ்டர் சேவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் அந்த 15 மினிட்ஸ் அப்புறத்துல இருந்தா யுனைடெட் started getting into the game. நல்ல மேட்ச்க்குள்ள வந்துட்டாங்க. நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு யூனிட்டா ஒரு கொஹிஷன் தெரிஞ்சிச்சு. இப்பதான் அந்த கொஹிஷன் தெரிஞ்சு ஒரு டீமா ஒன்னா மூவ் பண்றது, ஒன்னா பின்னாடி வர்றதும், ஒன்னா பிரஸ் பண்றது, ஒரு மிட்ஃபீல்ட் காம்பாக்டா வச்சு விளையாடுறது சூப்பரா. இந்த மேட்ச்ல தான் யூனிட்டியா விளையாண்டுருக்காங்க. யூனிட்டியா யாராச்சும் இல்ல, யாருமே இல்ல, எல்லாருமே இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். அமரிம்க்கு அதான் இதுதான் கைஸ். இது ஒரு சாட்சி மாதிரி இந்த கேம். இவங்க விளையாடுற லிவர்பூல்ல திணறிட்டு. ரூபன் அமரிம் மேல தப்பே கிடையாது. இந்த பிளேயிங் ஸ்டைல் மேல தப்பு கிடையாது. ஃபார்மேஷன் சிஸ்டம் அந்த பிலாசபி மேல தப்பே கிடையாது. இந்த கேம் ஒரு இது உதாரணம், ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு. எதுக்குன்னா இது நாள் வரைக்கும் தோத்துக்கிட்டு இருந்தது காரணமே பிளேயர்ஸ் தான். நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லிக்கிட்டே வரேன், ரேண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு இன்டென்சிட்டியே கிடையாது அப்படின்ட்டு, ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கிடையாது, விளையாடணும் அப்படின்ட்டு ஒரு இது கிடையாது, மென்டாலிட்டியே கிடையாது. அந்த மென்டாலிட்டியே இல்லாம விளையாண்டு இருந்தாங்க.
போகணும் விளையாடணும் வரணும் அப்படிதான் விளையாண்டு இருந்தாங்க. மேட்ச்காக கிளப்காக விளையாடாம இருந்துச்சு. சோ அதுதான் இல்லாம இருந்துச்சு. இந்த மேட்ச்ல அது நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சு. சோ அப்படி இருந்தா என்ன ரிசல்ட் யுனைடெடால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு இந்த மேட்ச் நல்லாவே காட்டி கொடுத்துச்சு. இந்த நிலைமையில இருந்து இவங்க இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்க. நல்ல ஃபார்ம்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் எல்லாமே ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. என்ன அளவுக்கு சோ இது ஒரு ரீஜுவேனேட்டட் யுனைடெடா இருந்துச்சு. இவ்வளவு நாள் வரைக்கும் வெறும் மேன்செஸ்டரா தான் இருந்தாங்க. இன்னைக்குதான் ஒரு யுனைடெட் யூனிட்டியா வந்துருக்கு. அதான் சூப்பரா ரொம்ப ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட விளையாண்டுச்சு. டோர் டு டோர் இருந்துச்சு மேட்ச். டோர் டு டோர் போயிட்டு இருந்தாங்க. எல்லா பாலுக்கும் வின் பண்ணதுக்கு போயிட்டு இருந்தாங்க. எல்லா டேக்கிள் பின்னாடி இருந்து டிஃபெண்டர்ஸ் எல்லாம் லிவர்பூல் அட்டாக் பண்ணும்போது பாஸ் ஃபைனல் தேர்ட்ல பாஸ் வரும்போது எல்லாம் வெயிட் பண்ணி நின்னுட்டு பாத்துட்டு இருக்காம ஓடி வந்து டேக்கிள் பண்ணி மெக்வயர் ஆகட்டும் டிலெக்ட் ஆகட்டும் எல்லாரும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஹிட்ஸ் அண்ட் ஃப்ளாப்ஸ் ஓடி வந்து டேக்கிள் பண்றது, இங்க இருந்து மார்டினஸ் ஓடி வந்து டேக்கிள் பண்றது, ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட் கேம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியாது. லிவர்பூலோட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்பவே சூப்பரா. நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் லைன் அப் தான். இவங்க எல்லாம் இருப்பாங்க. மிட்ஃபீல்டர் மெயினு வேற அவங்க எல்லாம் எனக்கு நான் பார்த்தா அந்த வீடியோல சொன்ன மாதிரி பயந்துகிட்டு இருந்தேன். நம்ம ரிவ்யூல லுகார்த்திக்கு என்ன ஆயிட்டோ, உகார்த்தியால திரும்ப வர முடியுமா அப்படின்ட்டு, மேட்ச் ஃபிட்டா இருக்க முடியுமா, தட் வாஸ் அ டிக், ஒரு பிளஸ் உகார்த்தி வந்தது. அப்புறம் ப்ரூனோ திரும்ப வந்தது. அது ஏன்னா இதுல இவங்க ஒரு யூனிட்டா சூப்பரா விளையாண்டாங்க. லிவர்பூல் ஆல்சோ பிளேட் வெரி வெல். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்த உடனே ஃபயரா போச்சு. இந்த சூப்பரா மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முக்கிய அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வேற லெவல் 0-0 இருந்துச்சு. அதுக்கப்புறம் யுனைடெட் ஒரு கோல் பண்ண போற ஒரு சூப்பரான ஒரு லிசாண்ட்ரோ மார்டினஸ் தான். அது சம கோல். அது பண்ணதே லிசாண்ட்ரோ மார்டினஸ் தான். பால் மிட்ஃபீல்டுக்கும் முன்னாடி ஒரு பால் வின் பண்ணி ஓடி வந்து வின் பண்ணி அதான் பாஸ் ஒன்று வந்து ஓடி போய் வின் பண்ணி பாஸ் பண்ணிட்டு கண்டினியூட் ரன். அதுக்கப்புறம் ப்ரூனோ ஒரு பாஸ், சூப்பரான ஒரு கோல், சம கோல். லாஸ்ட் கோல் அண்டர் இந்த மாதிரி கோல் அடிக்கிறது அண்டர் சைடு ஆஃப் த பார்ல பட்டு உள்ள ஒரு அலிசன் பாத்துக்கிட்டு தான் ஒன்னும் பண்ண முடியல. அவ்வளோ சரியான ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். அதுக்கப்புறம் தான் லிவர்பூல் அகைன் கொஞ்சம் ஆப்வியஸ்லி லிவர்பூல் ஆன்ஃபீல்ட் இருக்கிற ஃபார்ம்ல வந்து அவங்க அது பண்றதுதான். சோ அது பண்ண ஆரம்பிச்சாங்க, நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க, ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க கேம, சான்சஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தே காட் தியர் ரிவார்ட். டெலிக்ட் ஒரு ஸ்லைடர் கேக் போ நல்ல ஒரு ஸ்கில் பண்ணி ஒரு கோல். அதுக்கப்புறமே அகைன் திரும்ப ஒரு தப்பு, ஹேண்ட்பால் சேம் டிலீட் தான். ஆக்சுவலி தப்பு சொல்ல முடியாது, அதே மாதிரி அது பெனால்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு கான் ரேஸா இருந்துச்சுன்னா பெனால்டி பாக்ஸ்ல பெனால்டி கொடுப்பாங்க. அது அவங்க தப்பு எதுக்கு சொல்ல முடியாதுன்னா பால் லிட்டரலி மூஞ்சிக்கிட்ட வந்துச்சு. சோ தி நேச்சுரல் ரியாக்ஷன் மூஞ்சிக்கிட்ட வந்து நம்ம இப்படி பண்றதுதான் அது. சோ அதனால அதுவும் அன்லக்கியா இங்க பட்டு பால் ஸ்ட்ரெயிட்டாவும் போல ரீமோட் ஆகல, இங்க போயிட்டு. சோ அது ஒரு பெனால்டி அன்பார்ச்சுனேட்லி போயிட்டு ஆன்ஃபீல்ட கொடுக்கல, விஏஆர்ல தான் கொடுத்தாங்க. சோ அந்த ஃபீல்டர் எம்பை தான பார்த்து ஆமா அதான் கொடுக்காம இருந்தது, கொடுக்காம இருந்திருக்கலாம். மேபி கன்சிடர் ரெஃபரி எல்லாமே லிவர்பூலுக்கு ஃபேவரா தான் பண்ண மாதிரி இருந்துச்சு எல்லாமே. கொஞ்சம் சொல்லு. நான் சொன்னா யுனைடெட் ஃபேன், நான் ஆர்சனல் ஃபேனாவே நான் சொல்றேன். நேத்து வந்து ரெஃபரி எல்லாமே லிவர்பூலுக்கு ஃபேவரா தான். சும்மா டேக்கிள் பண்ணா அதுக்கு எல்லோ கார்டு, ஃபவுல், என்ன இது ஒண்ணுமே க்ளீன் டேக்கிள். அது க்ளீன் டேக்கிள். அது நானே கோபப்பட்ட மாஷம் உண்மை சீரியஸா இல்ல டேக்கிள், இதுக்கு ஏன் எல்லோ கார்டு கொடுத்தாங்க? க்ளீன் டேக்கிள். ஆக்சுவலி ஃபுல் பால் 100% வின் பண்ண அவர் வின் பண்ணாரு. வேற மெக்வாயர் வந்து ரொம்ப ப்ரூனோ மாதிரி வந்து எல்லாத்துக்குமே போய் நானே பார்த்து ஆச்சரியம், எப்படி கோவப்படுறாங்க. இது வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அது ஒரு இது ஆஃப் சைட்ஸ் எல்லாம் நிறைய ஆஃப் சைடு யுனைடெடுக்கு கொடுத்தாங்க. ஆப்வியஸ்லி இருக்கு ஆஃப் சைடு இல்லன்னு இல்ல. ஆனா யுனைடெட் கொடுக்கும்போது மேட்ச் அவ்வளோ ரொம்ப பயாஸ்டா அவங்க இருந்தாங்க. யுனைடெட்க்கு கிடைக்கிற டிசிஷன் அகைன்ஸ்டா போற டிசிஷன் எதுவுமே ரீப்ளே ரீப்ளேஸ் எல்லாம் கிடையாது. அதே அவங்களுக்கு இருக்கும்போது ரீப்ளே பண்றாங்க, எல்லோ கார்டு கொடுக்காங்க, அவங்க ஃபால் பண்ணி எல்லோ கார்டு கொடுக்கல. சோ நல்லா இல்ல, அந்த ரெஃபரிங் நல்லா இல்ல, ஒன் சைடா தான் இருந்துச்சு. ஆன்ஃபீல்ட்ல நடக்கு டாப் டீம் இப்படி இருக்கும் போதெல்லாம் எப்பவுமே ஒரு இந்த பார்ஷியாலிட்டி இருக்கும்.
அவங்க வந்து இந்த இல்ல ஃபேன்ஸ்க்கு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு பயந்து அவங்களே பயந்துருவாங்க. பிரீமியர் லீக் அது டீம் பிரீமியர் லீக் அவங்களே அசோசியேஷன் அவங்களே பயந்து ஆமா ஒரு ஒன் சைடா தான் கொடுப்பாங்க டிசிஷன்ஸ்லாம். அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் என்ன இது யுனைடெடுக்கு ஒரு ரெக்கார்டு இந்த வருஷம் இந்த சீசன் இருந்த ரெக்கார்டு என்ன, ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் யுனைடெட் ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் தோக்கம். சோ அது கடவுள் பணத்துல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நான் நினைச்சேன் நேரத்து என்னமோ போயிருமோ அப்படின்ட்டு. பட் அகெயின் செமையான ஒரு டியாலோ திரும்ப அகெயின் டியாலோ ஒரு பெரிய மேட்ச்ல ஸ்டெப் அப் பண்ணாம சொன்ன மாதிரி இதுல ஏதாட்டும் யாராட்டும் ஒண்ணு பண்ணா டியாலோ பண்ணா உண்டு அப்படின்ட்டு. ப்ரூனோ ஏதாட்டும் ஒண்ணு பண்ணா டியாலோ அது மாதிரி போத் ஸ்டெப் ப்ரூனோக்கு ஒரு அசிஸ்ட், டியாலோ வந்து ஒரு சூப்பரான ஒரு கோல். அதுக்கு மெயின் காரணமே உகாட்டே தான். இங்க இருந்து போய் சூப்பரான ஒரு கர்னாச்சோ வந்து ஒரு நல்ல கிராஸ். கர்னாச்சோ நல்லா இருந்துச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே இந்த லெஃப்ட் இதுல நல்லாவே ஒரு இது அட்டாக்கிங் த்ரெட்டா இருந்துச்சு. அந்த கிராஸும் நல்லா கிராஸ். அப்புறம் அந்த கேம் வந்து யுனைடெட்குள்ள ஸ்ட்ராட்டஜி சூப்பரா இருந்துச்சு. அது ஆப்வியஸான ஸ்ட்ராட்டஜி தான். ட்ரெண்ட் அலெக்சாண்டர் டார்கெட் பண்ணி, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஆர்னால்ட் வந்து ரியல் மேட்ரிட் கல்லிங் அதுவா சொல்லுவாங்க. இல்ல இது நம்ம அட்டாக்னா வேற லெவல். அட்டாக்ல அது ஒரு மீம்ஸ் போட்டுருந்தாங்க. இப்ப அவன் நினைப்பெல்லாம் ரியல் மேட்ரிட்ல தான் இருக்கு, ரியல் மேட்ரிட்ல இருக்கு அப்படின்ட்டா அது ஒண்ணு வடிக்கிட்டு இருக்கு. அது நம்ம இன்னொரு இதுல பாப்போம். அட்டாக்கிங்ல வந்து வேற லெவல், அதுல யாரும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் லெவல் கிளாஸான பிளேயர். ஆனா டிஃபென்ஸ் வந்து ட்ரெண்டோட வீக்னஸ் எல்லாத்துக்குமே தெரியும். டிஃபென்ஸ்ல ரொம்ப வீக். சோ லிவர்பூல் வீக் லிங்க் இதுல கத்துனாங்க. அது கார்னர் போகும். சோ லிவர்பூலோட வீக் லிங்கே அதான். அதை பார்த்து கரெக்டா அடிச்சு. ஏன்னா எப்பவுமே யுனைடெட் வந்து ரைட் சைட்ல தான் அட்டாக், மோஸ்ட்லி யுனைடெட் 70% ரைட் சைட்ல தான் அட்டாக் பண்ணுவாங்க டியாலோ வச்சு. ஆனா இந்த மேட்ச் பார்த்தோம்னா ரைட் சைட்ல அவ்வளவு இல்லவே இல்ல, எல்லாமே லெஃப்ட் சைடுல. ஆனா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சு. 70% இந்த பக்கம் தான் இருந்துச்சு, 30% அந்த சைடு இருந்திருக்கும். எல்லாமே லெஃப்ட் சைடுல இருந்து அட்டாக் பண்றாங்க. ஏன்னா தெரியும் ஆர்னால்ட் முன்னாடி வந்துட்டே இருக்கணும். முன்னாடி வந்தா இங்க அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப இங்க அட்டாக் பண்ணா ஆர்னால்ட் பேக் ஃபுட்ல முன்னாடி வர முடியல. சோ இது ஒரே கல்ல ரெண்டு பங்க மாதிரி. அவனு முன்னாடி வர விடல, பின்னாடியும் பின் பண்ணி வச்சு அங்க இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஏன்னா அங்க இருந்து கிராசஸ் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அங்க இருந்து நிறைய சான்சஸ் கிரியேட் ஆச்சு. ஹாய்லண்ட் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது கோல் ஸ்கோர் பண்ணிருக்கலாம், அது ஒன்னு மிஸ். அப்புறம் கார்னர்ஸ் பார்த்தா இதெல்லாம் நம்ப முடியல. அந்த 9 கார்னர்ஸ் லிவர்பூலோட அதிகமான அவங்களுக்கு 5 கால் அனுப்பிட்டு போனாங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தா ஒரு கோலாட்ட போயிருக்கோம் கேப்ரியல் மாதிரி இருந்துச்சுன்னா. சோ அது ஒன்னு சூப்பரா இருந்துச்சு. பொசிஷன் வைஸுமே 47% யுனைடெட். சோ அதுவும் டூ ஆன்ஃபீல்ட்ல இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயம். யுனைடெட் 4 வருஷம் கழிச்சு தான் ஆன்ஃபீல்ட்ல ஒரு கோல் அடிக்கணும், கோல் ஸ்கோர் பண்றாங்க. கோல் ஸ்கோர் பண்ணாம வந்தீங்க 2 கோல். சோ ஓவராலா ரொம்பவே ஒரு நல்லா இருந்துச்சு. அவங்க டிஃபெண்ட்ல கனாட்டே வந்துட்டாங்க. ஆமா கொனாட்டே ஆமா ஒரு நியூட்ரல்ஸ்க்குமே சூப்பரான கேம், யுனைடெட் ஃபேன்ஸ்க்குமே ஒரு சூப்பரான கேமா இருந்துச்சு. ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படி இருந்துச்சு. எல்லா பால்ஸ்க்கும் ஓடி போய் வின் பண்ணது. இந்த சீசன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் இது சொல்லணும். லிவர்பூல் வேற யுனைடெட் ரொம்பவே ஃபயரா இருந்துச்சு. ஒரு எல்லா இதுக்குமே ஓடி போய் ஃபைட் பண்ணி அந்த எல்லா பாலுக்கு வின் பண்றதுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஒரு மைண்ட் செட் ஒன்று இருந்துச்சு. எல்லா பால் வின் பண்ணணும், ஓடி போய் டேக்கல் எல்லா இடத்துல டேக்கல் சூப்பரா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 88th மினிட்ல கூட கர்னாச்சோ 88 மினிட்ல இருந்து அந்த 9 எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் தான் வேற லெவல்ல படம் மாதிரி எனக்குலாம் 2 வாட்டி வந்து வேற விறுவிறுப்பா இருந்துச்சு. 88th மினிட்ல பார்த்தா கர்னாச்சோ அந்த லெஃப்ட் சைடு பைல நம்ம அவுட் சைடு லைன் பக்கத்துல ஒரு பால் ஒன்னு இப்படி ரோல் ஆகி போகும். 50-50 தான் அது. அந்த 2 பேர் சான்ஸ். ஆமா கர்னாச்சோ அங்க இங்க லிவர்பூல் பிளேயர் பால் நடுவுல இருக்கும். 2 பேர் ஓடி வந்து 2 பேரும் ஒரே மாதிரி டேக்கிள் பண்ணாங்க. இப்படி 2 பேர் ஸ்லைடிங் டேக்கிள் பால் வின் பண்ணதுக்காக அவ்வளோ ஒரு இது காமிச்சாங்க. ஃபைட்டிங் ஸ்பிரிட் காமிச்சாங்க, இன்டென்ட் காமிச்சாங்க. அது நல்லா இருந்துச்சு. இந்த இதுதான் வேணும். சோ யுனைடெடால இப்படி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்படி இதுதான் இது ஒண்ணுதான் மிஸ்ஸிங். இதுதான் இல்லாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ண தெரியும் தான் யுனைடெட். ஆனா என்ன பண்ணாம இருக்காங்க அந்த பிளேயர்ஸ் மேலதான். சோ அவரும் எல்லாமே பக்கா தான். பிளேயர் தான், பிளேயர் மேலதான் தப்பு. அவங்க தான் மென்டாலிட்டி மாறிட்டு நெக்ஸ்ட் சீசன்லாம் கண்டிப்பா இந்த வேற ஒண்ணும் வேண்டாம். இப்படி விளையாண்டாலே போதும்.
அது அடுத்த மேட்ச் நல்ல இன்னும் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் கெயின் எல்லாரும் கோல்ஸ் மெயின் பிளேயர்ஸ்ல கோல் ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா அதுக்கப்புறம் ஒரு செட் ஆயிருவாங்க. ஸோ இது ஒரு சேஞ்ச், இது ஒரு அட்லீஸ்ட் இந்த டைம் இருக்கணும், இந்த மொமெண்டம் பில்ட் பண்ணி இருக்கணும். ஆமா. ஸோ டு ஆல் பாயிண்ட் பீஸ் ஒரு யுனைடெட் ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த வின்லெஸ் அந்த லூசிங் ஸ்ட்ரீக் ட்ராப் ஆயிருக்கு. ஆர்சனல் ஐ மீன் லிவர்பூல் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ட்ராப் பண்ணிருக்காங்க. ரைட். ஆர்சனல் ஹெல்ப், செல்சிக்கு ஹெல்ப். ஆமா. ஓவரால் குட் வீக். கேம் வீக் 20 இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஐசிங் இந்த கேக் மாதிரி இருக்கும். டிரா பண்ணிருக்கீங்களா அதே போல. இந்த வீக் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கைஸ். So that's it from us. Bye.